மக்களே கறிக்கடையில் இருக்கோம். ஆட்டுக்கறியை வந்து பிரியாணி இன்றைக்கி வீட்டில் பிரியாணிக்கு ஆட்டுக்கறி பிரியாணி செய்கிறதுக்கு ஆள் கூட்டாச்சு. இப்போ ஒரு 5 கிலோ கறி வாங்கியிருக்கு. நமக்கு தான் இந்த பார்த்தீங்களா தொட பீஸாக வெட்டிகிட்ருக்காங்க. ரெடி ஆகட்டும். கடை ஓட கொஞ்சம் நம்ம பள்ளிவாசல் முக்கிலேயே இருக்குது. பேரே இல்லைண்ணா. பிரியாணி வந்து 6 கிலோ பிரியாணி ரெடி பண்ணுறோம். அதுக்கு தான் 5 கிலோ 4 கிலோ வாங்கவா 5 கிலோ வாங்குவான்னு 5 கிலோ கறி வைங்க. ஹாய் சொல்லுங்களேன். ஈத் முபாரக் சொல்லுங்கள். ஈத் முபாரக் சொல்லுங்கள். பிரியாணிக்கு போடுற மாதிரியே வெட்டுது. 1 கிலோ எவ்வளோ வாங்க மாட்டேன்னு? 900 ரூபாயா 1 கிலோ? கறி வெட்டுறப்போ பக்கத்தில் நிற்கக்கூடாது. இன்னொன்று வைக்கலாம், சட்டையெல்லாம் தெரிச்சு சட்டை தம்பம் ஆகிட்டு. கறி வெட்டுறப்போ மட்டும் ரூல் நம்பர் 1, அதுவும் வெள்ளை சட்டெல்லாம் போட்டுட்டு பக்கத்தில் நின்றக்கூடாது, சம்பவம். அதனால இந்த சட்டைனால தப்பிச்சேன். 5 கிலோ 5 கிலோ வாங்கியாச்சு. மக்களே இந்த கறி கடை நம்ம இது முக்கிலேயே இருக்குது. பள்ளிவாசல் முக்கிலேயே நல்லா குட்டி சின்ன குட்டியாக தான் போட்டுட்ருக்காங்க. அடுத்த இதுக்கு ரெடியாக இருக்கு. இது முடிஞ்ச உடனே அடுத்து இவங்க தான். அவ்வளோதான், கறி வாங்கிட்டோம், அமௌண்ட்டை கொடுத்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியாங்க ட்ரெஸ்ஸை காட்டுங்க. இது காஸ்டியூம். திஸ் இஸ் காஸ்டியூம். என்ன ஸ்டில்லு ஸ்டைலா? சாரிக்கு வா, அடுத்து வா. இல்லை வா, நீ நில்லு கபிசு நில்லு. நீ நின்று நீ தள்ளிக்கோ, நீங்கள் தள்ளிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி தள்ளுங்க. இந்த பாருங்க அண்ணன் தம்பியா, ஒரே காஸ்டியூமா அட்டியா போட்டு இந்த ராக் அண்ட் ரோல். இல்லை வடக்கேன் உனக்கு வித்தலமாக வைக்கணுமா? வா வா சாசி வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்க சாச்சி போ உள்ளவா. இங்கே தூக்கு, அவ்வளோ தூக்கு. அவனை இம்ரான் இல்லை இம்ரான் சரி நம்ம காஸ்டியூம் காட்டுங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்குலாம் காட்டணும்ல. ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குதான். நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தீங்க சொன்னாங்களா? அண்ட் ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என் கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும். சந்தோஷப்பட்டுக்கோங்க. காஸ்டியூம் நல்லா இருக்கா மக்களே? நீ ஒரு யூனிவர்சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க. இப்படி மாசா கித்தா போங்க. ஈத் காஸ்டியூம் ஷோ எசன் ஷோ மேரி ஈத் காஸ்டியூம். இஷான் மா இங்கிட்டு வா, இங்கிட்டு வா இஷானே, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா பக்கத்துல. இங்க பாரு, வா கை பாரு, கை பாரு. ஏசி இடுப்புல கை. எப்பா போமா அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஓபரே பா விடுங்க. அலுவனி கை காட்டுமா, கை காட்டு. யாரிமா? அவ்வளோதான், அவ்வளோதான். ஃபீஸ் போயிட்டு சரி மகளே. அடுத்து வந்து சமையலுக்கு சட்டி ரெடி ஆகிட்டு. சட்டி ரெடி ஆகலை, இப்போதான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கு. அப்புறம் கிச்சன், இது கிச்சனுங்க பேர் அடுப்பு. அடுப்பும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கறியும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. 5 கிலோ வாங்கியாச்சு. 6 கிலோ பிரியாணிக்கு 5 கிலோ. இனி மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம வேலை முடிஞ்சு மகளே. பாயாசம் முந்திரி போதும் போதும், முந்திரி போட போதும் போதும் போதும். பாயாசம் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் பாயாசம், முந்திரி போட்ட பால் பாயாசம் காட்டுங்க. சரிதா? அருமையா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. குடிச்சிக்கலாம் பால் பாயாசம். நல்லா இருந்துச்சா? சரி மகளே, பாயாசம் குடிச்சாச்சு. அடுத்து வந்து இடியாப்பம் இருக்குது, சாப்பிட போலாம் வாங்க. இடியாப்பம் இடியாப்பம்
குழம்பு என்னடா இந்த கான் ஊற்றி வச்சிருக்க யாருக்கலாம் சட்டியை தூக்கி வைக்கலா ஏன் பெரிய சட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு அழுகுறாம்மா எம்மா அங்கே பாருங்க இவ்வளோ சட்டியை தூக்குறதுக்கு நிசார்மி படுத்துறா பாடா சட்டி தூக்குறதுக்கு அழுகிறீங்களா நல்ல நிறையா வச்சு சாப்பிட்டாதான் ஒரு திருப்தியா இருக்கும் போதும் 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 அவ்வளவு எனக்கு ஏன் எவ்வளவு நான் ஊற்றிக்கிறேன் வைங்க கறியில் மதியம் பிரியாணி திங்க விடாம கறியை வச்சு அடைக்க பார்க்காங்கள மதியம் இது பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது மக்களே உங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மதியத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு வீட்டுக்கும் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருக்கோம் எல்லோரும் வரட்டும் பிரியாணி ரெடி ஆனோடனே எல்லோரும் வந்ததுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் இதிலே உட்காந்து சாப்பிட வேண்டியதான் மக்களே பிரியாணி அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சாச்சு முடிஞ்ச மல்லியிலேயே வட்டிச்சாச்சே சுக்கா ரெடி பண்ணிட்டேன் மக்களே பா வேற மாதிரி என்னோட திறமையில வேற சுக்கா ரெடியா இருக்கு எப்படி இருக்குன்னு வந்து எட்டி பாருங்க பக்கத்துல இருந்து காட்டல சுக்காவ எப்படி நான் ஒரு செஃப்ங்கிறத நிரூபிச்சிருக்கேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம் என்னோட திறமையை பார்த்தீங்களா ரைட்டு விடுங்க அடுத்து பிரியாணி ரெடி பண்ண போறேன் இப்போதைக்கு கொஞ்சம் இது பண்ண விட்டுருங்க கொஞ்சம் இதாகட்டும் என்ன ஆகட்டும் ரெடி ஆகட்டும் வேற செஞ்சிருக்கேன் நான் ரெடி பண்ணியிருக்கேன் மொட்டை கம்காட்டை கட்டிட்டு இருக்கு பேஷன் ஷோ மாதிரி திருப்புற ரெண்டு கையை தூக்கிட்டு சரி மக்களே அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிட்டு இனி சாப்பிட்டுட்டு பக்ரீத் முடிஞ்சிடும் சாப்பிட்டோன்னு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு விடுவேன் நீங்கள் பார்க்கும்போது இன்ஸ்டாவில் அப்லோட் ஆகிருக்கும் மறக்காமல் ஜாகர்தீன் அப்புறம் நேசமணி லாக்ஸ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கும் என்ன சரிப்பா டக்குன்னு பெருநாகாசு கொடுப்பா பெருநாகாசு யாருக்கெல்லாம் வேணும் சின்ன பையன் கையில இருந்து பெருநாகாசு 100 ரூபா தான் பெருநாகாஸ் புரியலையா பெருநாகாஸ் உங்களுக்கு 50 ரூபா கூட கொடுக்க கூடாது மச்சி தான் கொழுந்தது கொடுக்கணும் கொழுந்த மச்சிக்கு தரு என்ன மாதிரி கதைன்னு எனக்கு புரியல கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு 100 ரூபா பெரிய பையனுக்கு 200 ரூபா சின்ன பசங்க 100 ரூபா தான் பதில் இல்ல அவன் தான் பெரிய பையன் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அவன் தான் பெரிய பையன் உடம்புல பிண்டு வளரணும்ல என்ன மக்களே உங்களுக்கு பெருநாகாசு வச்சுக்கோங்க மக்களுக்கு காசு என்கிட்டயே இருக்கும் மக்கள் காசு என்கிட்டயே இருக்கும் சரி மக்களே அவ்வளோதான் இனி பிரியாணி சாப்பிடலாம் சந்திப்போம் நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் ஃபோட்டோ ஷூட் போவோம் வெக்க அமைஞ்சு ஓடுது பெருநாகாசு கொடுத்தது திருப்பி வாங்குறாங்களே கொடுங்க நேரம் உட்காருங்க மச்சான்ட்ட பெருநாகாசு 100 ரூபா வாங்காத 1000 ரூபா கிலோ 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 200 100 ரூபா அவங்கள கொடு 100 ரூபா அவங்கள கொடு 100 ரூபா கொடுங்களே 1 வாங்கி கொடுத்துட்டாளா அம்மா கறி தம்முடைக்க பாருங்களா இருங்க வரேன் மக்களே அங்கே பெருநாகாசு கொடுக்குற கேப்பில் எடுத்து கேஸ் தம்முக்கு இந்த வரேன் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வச்சிட்டுல பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ தூக்குறதுக்கு இல்லை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ மட்டன் பிரியாணி தம்மு
இந்த பக்கம் மூடிய மிச்சிராத கட்டுறாரு சூடாக. பிரியாணி கரெக்டாக தண்ணிலாம் ஊற்றி நல்லா வந்திருக்கு. சுக்காவை திறந்து கட்டுங்க. ஆமாம், அப்படியே தூக்கிடுமா, அப்படியே தூக்கிக்கல. தூக்கிறியில எலும்பு உடஞ்சிடாத. உள்ளே கொண்டு போய் இல்லை எலும்பு உடையுமா? பைப்பு இருக்கோ? ஏ உடையுது உடையுது, ஏ உடையுது உடையுது. கடுக்கு முடுக்கு பாரு. ஏ கடுக்கு முடுக்கு. மக்களே, வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க. யாரும் தெரியுதா? ஹாய். தெரியலையா? உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? சோடா கேர்ள். இதோ பேர் தெரிய முடியுது, பிரியா. வாய்ஸ் ஆஃப் பிரியா. நிறையா பார்த்துருப்பீங்க இந்த வாய்ஸ். 2 வயசு நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் ஆள் தெரியாது. அதுவும் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான். நல்ல வீடியோ உட்காந்து ஷார்ட் வீடியோவாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஷார்ட் வீடியோவில் வர்ற முக்காவாசி வீடியோ இந்த அக்கா தங்கச்சி வீடியோவோட வாய்ஸ் தான். பேசுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாய்ஸ் ஆஃப் பிரியா தான் வெயிட். என்ன வீடியோவில் மட்டும் நல்லா வருதா வாய்ஸ்? அது தனியா இருக்கும்போது வரும், இப்போ வராது. சும்மா சொல்லுங்க. இல்லை அப்போ கலாய்க்கிற மாதிரியா இருக்கு வாய்ஸ். இல்லை அப்புறம் என்ன? இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைகள் மனசை கவர்ந்த உள்ளங்கள். நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. தம்மட வாங்குங்க. தம்மட வாங்கலையோ? சரி. பிரியாணி நல்லா இருக்கா? தம்மட வாங்கும்போது ஒரு பிரியாணியே உங்கள்கிட்ட கேட்டு பார்சலுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா பிரியாணி? சரி சாப்பிடுங்க. சரி ரைட்டு, சாப்பிடட்டும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க. பச்சா ஒரு ரவுண்டோட முடிச்சுருவாங்க வீடியோ எடுத்தா. வீடியோ ஆஃப் பண்ணால் தான் 2 ரவுண்டு போகும். 2 ரெட்டில் திங்க முடியா? என்ன இவன் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப ஆர்வமாக எடுக்கான. தோசை விட்டு வாய்க்குள்ள கேமரா விட்டுருவோம் போல. ரிவ்யூ சொல்லுவீங்களாம்ல? சூப்பராக இருக்கு, அமேசிங்காக இருக்கு. எப்படி வாய்ஸை கட் பண்ணிடுவாங்க, எப்படி சொல்லு. இது லாகு தான், ஷார்ட் வீடியோ இல்லை, அதனால வாய்ஸ் வரும். வாய்ஸ் வரும்னா மக்களே, இந்த பையன் வந்த வேகத்தில் கிளம்பிட்டான். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. அவ்வளோதான், வேலை வந்துட்டுன்னு ஓடுறான். ரைட், வெயிட்டா, பாய் பாய். இன்னொரு நாள் சந்திப்போம். அதுதான் இல்லை என்னடா பண்ணீங்க மக்களே. இன்னைக்கு வந்து கொண்டே விடுவேன். இது வரைக்கும் நான் பைக்கு யார்ட்டையும் கொடுத்ததில்ல. இன்னைக்கு தான் பைக் இல்லைன்னு கொடுத்தேன். அவ்வளோதான். பாருங்க, முடிஞ்சு. கோழியை முடிச்சிட்டாங்க. செத்த பயலுகளா, பழைய கேபிளா மிதிச்சிருவேன். ஓடு. பாய் பாய். மக்களே, ஒரு முக்கியமான முதலாளி வந்திருக்காங்க. தொழில் அதிபர் யாருன்னு நீங்களே பாருங்க. தொழில் அதிபர் வணக்கம். நான் தான் தூத்துக்குடி மீனவன். வீட்டுக்கு கொண்டு வந்து பிரியாணியை போட்டு வயிற்ற நிறச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், முதலாளியெல்லாம் எப்போ வரைச்சா 12 மணிக்கு வர சொன்னா. மணி எத்தனை? 4:30 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு முதலாளி வந்திருக்காப்புல. நம்மளோட வேலை அப்படி ஆயிட்டு தலைவரே. நான் முதலாளினா ஒரு பிஸ்னஸ் மேனை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எப்படியோ நேரம் ஒதுக்கி வந்துட்டாப்புல. அப்படிலாம் இல்லை. நேற்று இவங்க சொன்னோன்னா அரைநாட்டெலாம் சொல்லியாச்சு. நாளைக்கு வந்து நெசமணி அவங்க வீட்டில் போய் சாப்பிட வரும்னு சொல்லியாச்சு. காலையிலேயே மீன் தெரிஞ்சனால காலையிலே போயிட்டேன் தலைவர். வீட்டில் வந்து தக்காளி சோறு தான். நான் அதுக்காக தக்காளி சோறு வச்சுருந்தாங்க இங்கே சாப்பிட வர்றதுக்காக. தக்காளி சோறு பிரியாணி, அதனாலே லேட்டாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்போ சீக்கிரம் வந்தால் கூப்பிட்டு வரணுமே. ஐயோ, அதெல்லாம் இல்லை. ரைட்டு, பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் புறட்டா. டவர் அங்கே கிடைக்கலையா, அதனால ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஒரு வெறுப்பில் தக்காளி சோறு வச்சு தின்ட்டு முடிச்சு தூக்கிட்டாங்கண்ணே. ரைட், அது சரி. இவன் பிரியாணி நான் ஆசையை காட்டிட்டு தக்காளி சாதமா திங்க வச்சிருக்கீங்கன்ட்டு நாங்க வந்து பிரியாணி தான் கூப்பிட்டோம். ஆமா, நல்லா இருக்கா தலைவரா? சூப்பரா இருக்கு. நம்மளும் பிரியாணி சாப்பிட தான் வந்தோம்.
எப்படியும் ரம்ஜானுக்கு பிரியாணி கிடைக்குமா இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது என்ன ஒன்று 4:30 கிடைச்சிருக்கு. இல்லை 1 மணிக்கு கிடைச்சிருக்கும். 1 மணிக்கு வந்தீங்கனாலே கிடைச்சிருக்கும். நம்ம நீங்கள் இது பண்ணிட்டீங்க. அவர் செய்தி விட்டாச்சு. என் பொண்ணுலாம் ஒரு வாட்டி மட்டும் தான் சாப்பிடுவா பிரியாணி. இன்னைக்கு 2 தடவை வச்சு சாப்பிட்றாங்க. நீங்கள் மழை பெஞ்சாலும் 2வது ரவுண்டு வாங்கி சாப்பிட்ட உடனே மழை பெஞ்சிருக்கணுன்னே எட்டி பார்க்குறா வெளியே எங்கே மழை பெய்யுது அப்படின்னு. நல்லா இருக்காமா பிரெட் அல்வா நல்லா இருக்குப்பா. இப்போ தான் டேஸ்ட்டே பார்க்குறேன். இன்னும் சாப்பிடல, இனி தான் சாப்பிடணும். நீங்களும் உட்காந்துருங்க தலைவர் சாப்பிடாது. சாப்பிடுவோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிட்டு பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் நீட்டாக உட்காந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டா தான் இருக்கும். இப்போ கசகச ஒரு பீஸ்ஃபுல்லாக சாப்பாடு இறங்குது. பிரெட் அல்வா நல்லா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா வச்சிரு. என்ன பாப்பா லைட்டா தொட்டு மட்டும் நக்கி பார்க்குறியா? ஏன் பிடிக்காதா? ஸ்வீட்டு மற்ற ஸ்வீட்லாம் சாப்பிடுவாளா? இல்லை சாப்பிடுவா. முட்டாய்கள் அந்த இதுதான் சாப்பிட்றது. அந்த இது மட்டும் தான், மற்ற எதுவும் கிடையாது. கொஞ்சமா முதலாளி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொம்ப வாங்கிட்டு முதலாளி ஒரு சும்மா தான் உட்காந்துட்டு இருந்த தலைவர். இல்லையே 2 ரவுண்டு சாப்பிடு. சீரியஸாக பிரியாணி பார்த்தோன்னா ஆசையில் வந்து சாப்பிட்டேன் தலைவர். ஹோட்டலில் வரும்போது ஒரு நல்ல ஒரு சமையல் செஞ்சுட்டு தின்னுக்கிட்டே வந்தாங்க. அப்போ இங்கே நல்ல சமையல் இல்லையா? நல்ல சமையலாக தலைவர். அவசரப்பட்டுட்டேன். அங்கே அதிகமாக சாப்பிட்டுட்டேன், இங்கே சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதை சொல்கிறேன். ஒரு ஆளை நான் வந்து எத்தனை ரொம்ப நோம்பில் பார்த்தேன். நம்ம தேசப்பிரமுக்குள்ள பிரச்சனை கிடைக்கிட்டேன் முதலாளி. 2 நாள் முதலாளி சாலை இது நெத்திலி வந்து இதாகிட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்தாரேன். காலையில் சகருக்கு வீடியோ போட்டுருங்க அப்படின்னா சகர் முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. கருவாடு சூப்பரா திருநாவே வந்துட்டு அதான் சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்லு சாப்பாடு கருவாடு தான். அப்பா இருங்க தலைவர், கொண்டு வரலாம் நினைச்ச தலைவரே. சரி டக்குன்னு ஆர்டர்ல எல்லாமே முடிச்சுட்டு நான் என்ன பண்ண சொல்லுங்க. அடுத்து சரி எப்பயாச்சும் நெத்திலி வரும் எடுத்து கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தா வரைய மாட்டேங்குது. மக்களே, பிரியாணி வந்து மணி எத்தனை? 5:30 ஆகிட்டு 6 ஆக போகுது. 5:45. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி சாப்பிட உட்காந்துருக்கோம். ஆனால் பீஸே இல்லை, எல்லா பீஸும் முடிஞ்சு எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ணி பீஸ் வந்து முடிஞ்சது. இன்னும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன பீஸ் இருக்குது, அவ்வளோதான். மக்களே, பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு, ஆனால் பீஸு கிடைக்கல. கடைசியாக சாப்பிட்டா இதான் நிலமை, பீஸு கிடைக்காது. ஆனால் சுக்கால பீஸ் இருக்குது. சுக்கா கோழிக்கறி சுக்கா வச்சுருந்தோம். வெங்காயத்தை வேணும். பீஸ் இப்படி உடச்சி காட்டலாம்லாம் எடுத்தேன். சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா டைம் அந்த இழுத்து ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி மக்களே, அப்புறம் பிரெட் அல்வா இருக்குது. பிரெட் அல்வா டேஸ்ட் அப்பயே சொன்னல, தூத்துக்குடி மீன் பூரா சாப்பிடும் போதே அதுவும் நல்லா இருந்துச்சு. சரி, உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈத்துக்கு என்ன சாப்பாடு வச்சிங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரியாணி கொடுத்தாங்களா இல்லையான்னு அப்படி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாடா பாய். எபிசோட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. டாடா. என்ன தலைவர் ஸ்பூனில் போட்டு சுக்கா இது ஆளு ரசனையே சாப்பிட்றாப்புலையே. ஸ்பூனில் தான் சாப்பிடுவீங்களோ தோற. பாய் மக்களே.